எவ்வளவு சம்பாதித்தாலும் இந்த ஒரு தவறு செய்தால் உன் பணம் ஒருபோதும் உன்னிடம் தங்காது. அதுவே பலரின் வாழ்க்கையை மெதுவாக அழிக்கிறது. பலர் நினைப்பது என்ன தெரியுமா? நான் அதிகம் சம்பாதித்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று. ஆனால் உண்மை வேறு. இதற்காகவே சாணக்கியர் ஒரு முக்கியமான எச்சரிக்கை கொடுத்தார். ஒரு மனிதன் நல்ல சம்பளம் வாங்கினான். அவனுக்கு எந்த குறையும் இல்லை. ஆனா ஒரு பழக்கம் இருந்தது. அவன் சம்பாதிப்பதை விட அதிகமாக செலவு செய்வான். முதலில் அது ஸ்மால் ஷாப்பிங், பிறகு ஆஃபர்ஸ் பார்த்து வாங்குவது, பிறகு இஎம்ஐ, பிறகு கிரெடிட் கார்டு. ஒரு நாள் அவன் சம்பாதிப்பது எல்லாம் கடன் அடைக்க மட்டுமே போக ஆரம்பித்தது. இந்த ஒரு தவறு என்ன தெரியுமா? திட்டமில்லாத செலவு. சாணக்கியர் சொல்கிறார், பணம் சம்பாதிப்பது முக்கியமில்லை, அதை காப்பாற்றுவதுதான் முக்கியம். நீ இன்று அன்னெசசரி செலவு பண்றது நாளைக்கு உன்னை கடனில் தள்ளும். நீ ஒரு பொருள் வாங்கும்போது ஒரு நிமிடம் யோசிக்கலேனா அது உன் வாழ்க்கையை பாதிக்கும். பணம் மெதுவாக வெளியே போகும், ஆனா திரும்ப வராது. உண்மை என்ன தெரியுமா? பலர் ஏழையாக இருப்பது பணம் இல்லாததால் இல்லை, அதை காப்பாற்ற தெரியாததால்தான். இந்த ஒரு சிம்பிள் ரூல் ஃபாலோ பண்ண. 50% தேவைகள், 30% ஆசைகள், 20% சேமிப்பு. மேலும் தேவையில்லாத வாங்குதல் நிறுத்து. இஎம்ஐ அவாய்ட் பண்ண. சேவ் ஃபர்ஸ்ட், ஸ்பெண்ட் லேட்டர். பணத்தை கட்டுப்படுத்தாதவன் ஒரு நாள் கடனால் கட்டுப்படுத்தப்படுவான். சேமிப்பு இல்லாதவன் எப்போதும் பயத்தில் வாழ்வான். இந்த ஒரு தவறை நீ இப்பவே நிறுத்தினால் உன் பணமும் உன் வாழ்க்கையும் மாற ஆரம்பிக்கும். இதுதான் சாணக்கியர் சொல்லும் உண்மை.